ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல என்னென்ன வீடியோ வருதுன்னு முதல்ல உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி நான் சொல்லிடுறேன். மகாநதி சீசன் 2 அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் கிட்டத்தட்ட 9 வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டேன். இது 10வது வீடியோ. இதனுடைய பிளேலிஸ்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் மேல இப்ப நான் பேசிட்டு இருக்கும்போது மேல ஐக்கான்லயும் வரும். மறக்காம அதை கிளிக் பண்ணி பாக்குறவங்க, இந்த எபிசோடு இந்த சீரீஸ ஃபுல்லா பாக்குறவங்க அதை கிளிக் பண்ணி முழுசா பாருங்க. ரெண்டாவதா அழகில்லா காதல்னு சொல்லி ஒரு சீரீஸ் ஒன்னு நான் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இது நான் படிச்ச ஒரு நாவலோட இன்ஸ்பயர் பண்ணி தான் நான் இந்த எபிசோட நான் போட்டுட்டு இருக்கேன். இதுல விஜய் காவேரி இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் வீடியோவா போட்டுட்டு இருக்கேன். இதுல கிட்டத்தட்ட 3 வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டேன். இன்னும் 35 எபிசோட் இருக்கு. இத பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அழகில்லா காதல்னு சொல்லி அதனுடைய பிளேலிஸ்ட் கொடுத்திருப்பேன். இப்ப நான் பேசிட்டு இருக்கும்போது மேல இருக்கிற ஐக்கான்லயும் வரும். அதை கிளிக் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா வீடியோவோட கடைசி எண்ட் ஸ்கிரீன்ல அதனுடைய பிளேலிஸ்ட் லிங்க் 2 நான் கொடுத்திருப்பேன். அதுலயும் கிளிக் பண்ணி நீங்க பார்க்கலாம். சரி வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாமா? வாசல்ல குடும்பமே ஒரே செல மாதிரி நிக்குதுங்க. சாரதம்மா கையில இருந்த அந்த பச்சை ஸ்பை லேசா நழுவி கீழே விழுவுது. கங்கா, யமுனா, நர்மதா 3 பேரும் கண்களை விரிச்சு பாத்துக்கிட்டு ஒருத்தரோட ஒருத்தர் இடிச்சுக்கிறாங்க. அம்மு பாப்பா மட்டும் ஒன்னும் புரியாம கையில ஒரு பெரிய லாலிபப்ப கடிச்சுக்கிட்டு பாக்குது. காவேரிக்கு உலகமே இருண்டு போன மாதிரி ஆயிடுச்சு. என்ன நடக்குதுன்னு சுதாரிக்கிறதுக்குள்ள அவளுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. டக்குன்னு விஜயோட முதுகுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு 2 கையாலையும் முகத்தை இறுக்கமா மூடிக்கிறான். அவ உடம்பு அப்படியே வெக்கத்திலையும் அவமானத்திலும் லேசா நடுங்குது. விஜய் டக்குன்னு சுதாரிச்சுக்கிட்டான். தொண்டையை கணக்கிறான். நிலைமையை சமாளிக்க வேற வழியே இல்ல. விஜய் லைட்டா அசடு வழிஞ்சுக்கிட்டே, அத்தை அது மழை லேசா கால் ஸ்லிப் ஆயிடுச்சு அதான் அப்படின்னு சொல்றான். கங்கா அசால்ட்டா நக்கல் அடிச்சபடி, ஓ கால் ஸ்லிப் ஆனா உதட்டுல போய் இடிப்பீங்களா விஜய்? இது புது சயின்ஸ் எல்லாம் இருக்குது. யமுனா வாய் விட்டு சிரிச்சுக்கிட்டு, காவேரி அக்கா ரொம்ப பயந்துட்டீங்க போல, மாமா அவ்வளோ கெட்டியா பிடிச்சு காப்பாத்திட்டாரு பாரு, உசுறு போற பயமாக்கா உனக்கு அப்படின்னு யமுனாவும் சொல்றான். காவேரிக்கு அழுகையே வந்துடும் போல இருக்கு. விஜயோட சட்டைய பின்னாடி இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு, பிளீஸ் உள்ள போங்க அப்படின்னு முனகுறான். அப்போ அம்மு பாப்பா முன்னாடி வந்து விஜய பார்த்து ரொம்ப இன்னசென்ட்டா கேக்குது, அப்பா அம்மாவுக்கு என்னாச்சு? ஏன் அம்மாவை கடிச்சிங்க? அம்மாவுக்கு வலிக்காதா அப்படின்னு அம்மு பாப்பா கேக்குறா. விஜய்க்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. தலையை சொரிஞ்சுக்கிட்டே நிக்கிறான். சாரதாமாவுக்கு ஒரு பக்கம் சிரிப்பு வருது, இன்னொரு பக்கம் பொண்ணுங்களை பாத்துக்கணுமேங்கிற பொறுப்பு. லேசா சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு முன்னாடி வராங்க. ஏண்டி சும்மா இருங்கடி, மழை தூருது பாரு, எல்லாரும் வாங்க முதல்ல. அம்மு நீ வாடா கண்ணு, அம்மாவுக்கு ஒண்ணும் இல்ல, கண்ணுல தூசி விழுந்துருச்சு, அதான் அப்பா ஊதி விட்டாரு, முதல்ல நீ வா உள்ள அப்படின்னு சாரதாம்மா பாப்பாவை கூட்டிட்டு உள்ள போறாங்க. கங்காவும் யமுனாவும் போகும்போது விஜய பார்த்து, விஜய் கண்ணுல விழுந்த தூசிக்கு உதட்டுல ஊதுற அந்த ட்ரிக்க நாங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே ஓடுறாங்க. எல்லாரும் உள்ள போனதும் காவேரி மெதுவா முகத்துல இருந்து கையெடுக்கிறான். அவ முகம் அப்படியே செவந்திருக்கு. கண்ணுல லேசா கண்ணீர். விஜய் ஒரு பார்வை பாக்குறான். அந்த பார்வையில அவ்வளவு கோபம், வெக்கம் எல்லாமே இருக்கு. ஏய் குட்டிமா சாரிடி, நான் எதிர்பார்க்கல. காவேரி ஒண்ணுமே பேசல. அவனை தட்டி விட்டுட்டு வேகமா உள்ள போய் பெட்ரூம் கதவை டமார்னு சாத்தி ஒரு தாழ்பால் போட்டுக்கிறான். காவேரி உள்ள போய் கதவை சாத்தினதும் விஜய்க்கு புரிஞ்சிடுச்சு, இன்னைக்கு ஒரு பெரிய கலவரம் வெடிக்க போகுதுன்னு. மெதுவா பெட்ரூம் கதவு கிட்ட போய் நிக்கிறான். உள்ள இருந்து காவேரி விம்மி விம்மி அழுகிற சத்தம் லேசா கேக்குது. விஜய்க்கு மனசு பொறுக்கல. விஜய் கதவை லேசா தட்டிக்கிட்டே ரகசிய குரல்ல, காவேரி ஏய் காவேரி கதவை திறடி, தப்புதான், நான் கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டேன், பிளீஸ் கதவை தர. உள்ள இருந்து எந்த வித பதிலும் வரல. ஆனா பீரோவை திறக்கிற சத்தம், டிரெஸ் எல்லாம் தூக்கி போடுற சத்தம் மட்டும் கேக்குது. விஜய் பதறி போய், ஏ லூசு என்னடி பண்ற, உள்ள சவுண்டே வரல, ஆனா பீரோ சத்தம் எல்லாம் கேக்குது, என்ன துணியெல்லாம் பேக் பண்றியா? காவேரி உள்ள இருந்து அழுகையும் கோவமா, ஆமா ஊருக்கே என்ன அசிங்கப்படுத்திட்டு இப்ப வந்து கதவை திறக்கிறீங்களா? அக்கா தங்கச்சிக்கு மூஞ்சில நான் எப்படி முழிப்பேன்? அம்மா என்ன நினைப்பாங்க? என் பொண்ணு வேற என்னென்னமோ கேள்வி கேக்குது, எனக்கு அவ்வளவு கேவலமா இருக்கு. நான் இந்த வீட்டுல இனிமே ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். நீங்க உங்க ரொமான்ஸ் எல்லாமே போங்க, எனக்கு யாரும் வேண்டாம். விஜய் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, ஏண்டி புருஷன் பொண்டாட்டி முத்தம் கொடுத்தா யாராவது வீட்டை விட்டு போவாங்களா? சரி நீ வீட்டை விட்டு போறதுன்னா போ, ஆனா எங்கடி போவ? இந்த வீடு உன் பேர்ல தானடி இருக்கு, நீ வெளியே போய் படுக்க போறியா என்ன? விளையாடாதீங்க விஜய், எனக்கு அவ்வளவு கோவம் வருது. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை விலக்கி விட்டேன், நீங்க தான் என்ன விடாம அப்படின்னு நம்ம காவேரி சொல்றான். சரிடி என் பட்டு இல்ல, என் குட்டிமா இல்ல, கதவை தர,
உள்ள வந்து நான் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். முடியாது, இன்னைக்கு நைட் உங்களுக்கு ஹால்ல தான் இடமே, இங்க வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி லைட் ஆஃப். விஜய் கொஞ்ச நேரம் அங்கேயே நின்னுட்டு அவளுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுப்போம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே ஹாலுக்கு போறான். நைட் சாப்பாடு டைம், எல்லாரும் தரையில உட்காந்துருக்காங்க. ஆனா காவேரி மட்டும் வரல. அவ ரூமுக்குள்ளே இருக்கிறா. சாரதம்மா தோசை சுட்டு எடுத்துக்கிட்டு வராங்க. விஜய் ரொம்ப அமைதியா எதுவுமே நடக்காத மாதிரி உட்காந்துருக்கான். ஆனா கங்கா, யமுனா, நர்மதா 3 பேரோட பார்வையும் அவன் மேலேயே இருக்குது. கங்கா சொல்றா, அம்மா இன்னைக்கு காவேரிக்கு பசி இருக்காது, நீ தோசை எல்லாம் சுடாத, அவளுக்கு தான் வயிறு ஃபுல் ஆயிடுச்சே. அப்படியே விஜய்க்கு பொறையேறுது. தண்ணி குடிச்சிட்டு சமாளிக்கிறான். நர்மதா சொல்றா, ஆமாமா பச்சிக்காரம் இன்னும் இறங்கி இருக்காது, அக்கா பெட்ரூம்ல இருக்கட்டும், நாங்க போய் முகம் கழுவி விட்டுட்டு வரோம் அப்படின்னு நர்மதா சொல்றான். விஜய் அவளை லேசா முறைக்கிறான். ஏய், ஓவரா பண்ணாதீங்க, அவளை தனியா விடுங்க அப்படிங்கிறான். சாரதம்மா சிரிச்சுட்டே, சும்மா இருங்கடி நீங்க, அவளுக்கு வெக்கம் அதான் வெளியே வரல. மாப்பிள்ள, நீங்க இந்த தட்டுல 2 தோசை எடுத்துட்டு போய் அவளுக்கு கொடுத்துட்டு அவளை சமாதானம் பண்ணுங்க, நாங்க யாரும் வரல, நீங்களே பேசுங்கன்னு சொல்லிட்டு தோசை அவங்க கையில கொடுக்குறாங்க. விஜய் அந்த தட்டை வாங்கிட்டு எல்லாரையும் பார்த்து கெத்தா காலரை தூக்கி விட்டு ரூம் பக்கம் போறான். விஜய் பெட்ரூம் கதவு கிட்ட போய் தட்டுறான். கதவு திறக்கல. காவேரி உள்ள தூங்குற மாதிரி நடிக்கிறான். சரிடி, நீ கதவை திறக்காத, உன்னை எப்படி கரெக்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு முணங்கிக்கிட்டே தோசை தட்டை பக்கத்துல இருக்கிற ஒரு டேபிள்ல வச்சுட்டு நேரா ஹாலுக்கு வெளியே வரான். மழை நல்லா பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. விஜய் அப்படியே மழை நினைஞ்சுக்கிட்டே வீட்டுக்கு பின்னாடி வழியா போய் பால்கனிக்கு போற அந்த பைப்பை பிடிச்சுக்கிட்டு ரொம்ப அட்வென்ச்சரா மேல ஏறான். மழையில தொப்பலா நினைஞ்சு பால்கனிக்குள்ள குதிக்கிறான். பெட்ரூம் பால்கனி கதவு லேசா திறந்திருக்கு. காத்துல அந்த ஸ்கிரீன் எல்லாம் பறக்குது. உள்ள காவேரி பெட்ல சுருண்டு படுத்திருக்கா. லைட் ஆஃப் ஆயிருக்கு. ஆனா பால்கனில இருந்து வர அந்த நிலா வெளிச்சத்துல அவ முகம் ரொம்ப அழகா தெரியுது. விஜய் மெதுவா சத்தம் வராம பால்கனி கதவை திறந்துட்டு உள்ள வரான். அவன் உடம்புல இருந்து ஈரம் சொட்டுது. அப்படியே மெதுவா போய் காவேரி பக்கத்துல பெட்ல உட்கார்றான். அவன் உடம்புல இருந்து வர அந்த சில்லுன்னு காத்து பட்டு காவேரி லேசா கண்ணை திறக்கிறான். முன்னாடி விஜய் தொப்பலா நினைஞ்சு தலையில இருந்து தண்ணி சொட்ட சொட்ட உட்கார்ந்துருக்கத பார்த்து அவளுக்கு தூக்கி வாரி போடுது. டக்குன்னு எழுந்து உட்கார்றா. காவேரி அதிர்ச்சில, ஐயோ நீங்க எப்படி உள்ள? விஜய் டக்குன்னு அவ வாய பொத்தி, சத்தம் போடாத, ஊரை கூட்டாதடி, அப்புறம் மறுபடியும் எல்லாரும் ஆன்னு வாயை தொடர்ந்து பாப்பாங்க அப்படின்னு காதோட ரகசியமா சொல்றான். காவேரி அவன் கையை தட்டி விட்டு, எப்படி உள்ள வந்தீங்க? கதவு லாக்ல தானே இருக்கு. பால்கனியா வந்தண்டி. காவேரி கோபமும் பதற்றமுமா, உங்களுக்கு பைத்தியமா விஜய்? மழை பெஞ்சிட்டு இருக்குது, பைப் எல்லாம் வழுக்கும், கீழே விழுந்திருந்தா என்ன இருக்கும், எதுக்கு இப்படி முட்டாள்தனமா பண்றீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே பக்கத்துல இருந்த டவலை எடுத்து அவன் தலையை தோட்ட ஆரம்பிக்கிறான். அவளுக்கு கோபத்தை விட அவன் மேல இருக்கிற அக்கறை தான் இப்ப ரொம்ப அதிகமா இருக்கு. விஜய் அவ கண்ணையே பாத்துட்டு இருக்கான். அவ தோட்டி விடுறத பாத்துக்கிட்டே, நீ என்கிட்ட பேசாம இருந்தா எனக்கு பைத்தியம் பிடிக்காம என்னடி பண்ணும்? நீ கதவை திறக்கல, அதான் நானே வந்துட்டேன். காவேரி அவன் தலையை தோட்டி முடிச்சுட்டு டவலை போட்டுட்டு மறுபடியும் முகத்தை திருப்பிக்கிறான். நான் இன்னும் உங்க மேல கோவமா தான் இருக்கேன், போய் ட்ரெஸ்ஸ மாத்துங்க, ஜுரம் வரப்போகுது. விஜய் ட்ரெஸ்ஸ மாத்திட்டு வந்து பெட்ல அவளுக்கு பக்கத்துல உட்கார்றான். அவளை தன் பக்கம் திருப்புறான். அவ கண்ணை பார்க்க முடியாம கீழே குனிஞ்சுக்கிறான். விஜய் அவ தாடையை பிடிச்சு மெதுவா நிமிர்த்தி, ஏய் என் கண்ணை பாரு காவேரி, நிஜமாவே என் மேல இவ்வளவு கோவமா இருக்கியா? பின்ன இருக்காதா? எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருந்துச்சு தெரியுமா விஜய்? அம்மா என் முகத்தை ஒரு மாதிரி பார்த்தாங்க. நாளை காலைல விடிஞ்சதும் அவங்க முகத்துல நான் எப்படி முழிப்பேன்? அதை நினைச்சாலே எனக்கு இப்பவே வயித்த கலக்குது. விஜய் அவ 2 கையும் தான் கைக்குள்ள வச்சுக்கிறான். காவேரி, இதுல அசிங்கப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லடி. நான் ஏதோ தப்பு பண்ணிட்ட மாதிரியும், நீ ஏதோ தப்பு பண்ணவங்க மாதிரியும் ஏன் ஃபீல் பண்ற? நாம 2 பேரும் புருஷன் முண்டாட்டி. நம்ம காதல ஊருக்கெல்லாம் தமுக்க அடிச்சு சொல்லணும்னு நான் நினைக்கல. ஆனா அது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு ஒளிச்சு வைக்க வேண்டிய அவசியமும் எனக்கு இல்ல. காவேரி அமைதியா அவனே பாக்குறான். நீ என்கிட்ட வந்து, விஜய் எனக்காக மிளகா பச்சி செஞ்சு தாங்கன்னு கேட்ட பாரு, அப்போ எனக்கு புரிஞ்சது காவேரி, என் காவேரி முழுசா என்கிட்ட வந்துட்டான்னு. உனக்கு என்ன பிடிக்கும், உனக்கு எப்போ என்ன தோணும்னு தெரிஞ்சுக்கிற ஒரு உரிமை எனக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. அந்த மழையில உன்னோட அந்த சிரிப்பை பார்த்ததும் எனக்கு என்ன பத்தியே மறந்து போச்சுடி. அந்த உலகத்துல நீ நானும் மட்டும்தான் இருந்தோம். யாரோ வருவாங்க பாப்பாங்கன்னு எனக்கு எதுவுமே தோணல. என் பொண்டாட்டி அவ்வளவு அழகா இருந்தா எனக்கு முத்தம் கொடுக்குன்னு தோணுச்சு, கொடுத்தேன், அவ்வளவுதான். காவேரியோட கண்ணு கலங்குது. அவ கோபம் எல்லாம் பனிக்கட்டி மாதிரி உருகி போகுது. ஆனா விஜய் பாப்பா அப்படின்னு காவேரி வாயை திறக்கிறான். அவ வாயில விரல வச்சு தடுத்து விஜய் சொல்றாரு, பாப்பா ஒன்னும் தப்பா நினைக்க மாட்டா, அவளுக்கு அவ அப்பாவும் அம்மாவும் எவ்வளவு அன்பா இருக்காங்கன்னு மட்டும்தான் தெரியும். நீ இத போட்டு மனசுல குழப்பிக்காத. காவேரி மெதுவா அவன் நெஞ்சில சாஞ்சுக்கிறான். உங்களுக்கு நல்லாவே பேச தெரியும் விஜய். நான் எவ்வளவு கோபத்தோட வந்தாலும் உங்க வார்த்தையில என்ன அப்படியே கட்டி போட்டுறீங்க. வார்த்தையில மட்டும் இல்லடி, என் உசுருக்குள்ளயும் உன்னதான் கட்டி போட்டிருக்கேன். அவன் நெஞ்சில முகம் புதைச்சிருந்த காவேரி லேசா நிமிர்ந்து அவன் முகத்தை பாக்குறான். வெளியே மழை இன்னும் வேகமா பெய்ய ஆரம்பிக்குது. ஜன்னல் வழியா வர சில்லுன்னு காத்து அந்த ரூமுக்குள்ள ஒரு செம ரொமான்டிக்கான வைபை உருவாக்குது. காவேரி மெதுவா தன் கையால விஜயோட கண்ணத்தை வருடிக்கிட்டு ரொம்ப மென்மையா அன்பா
இந்த முறை அவளாவே முன்னாடி வந்து அவன் உதட்டுல ஒரு முத்தம் கொடுக்கறான். விஜய் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனா அடுத்த நிமிஷமே அவன் அவளை இன்னும் இறுக்கமா தன் நெஞ்சோட அணைச்சுக்கிறான். அந்த அமைதியான ரூம்குள்ள வெளியில பெய்யற மழையோட சத்தத்தை விட அவங்க 2 பேரோட இதய துடிப்பு சத்தம் தான் அதிகமா கேக்குது.